கடுகு பூ. என்ன பூ? கடுகு பூ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். எங்கே? இதுதான். இதுதான் கடுகு. உங்களுக்கு காட்டவா? இது கடுகா? ஆமாம், கடுகு. இது கடுகு. வரல ரைமிங் வேர்டு. இது பாருங்க, இது கடுகு. செடியில் கடுகு, தலையில் பொடுகு. பாருவா, செடியில் கடுகு, தலையில் பொடுகாம். சரி வாங்க, வெங்காயம் காட்டுறேன். நீங்கள் வண்டிங்களா தெரியுதா? வெங்காயம் தெரியுது? அப்படி இருக்கு பாருங்க. கண்ணை விழுந்துச்சா பாருங்க. அவங்க பூலாம் போட்டுருக்காங்க. இது வெங்காய பூ. என்ன பூ? இது என்ன பூ? வெங்காயம். இப்படி எடுங்க வீடியோவை. பூ பாருங்க, நிறையா இருக்குல்ல. கடலை போடக்குள்ளே வச்சுட்டாங்க நினைக்கிறேன் இவங்க. இந்த வெங்காயத்தை வருஷம் போட்டு அதுலேருந்தே விதை எடுத்து கடையில் வாங்கினா கிடைக்க மாட்டேங்குது. உங்களோட வெங்காயம் தான் இது. இது வாங்க, எல்லாம் மனசுக்கான்னு பார்க்கலாம். இது கொல்லை. இதில் போட்டிருக்காங்க கல்லை. நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு தொல்லை. வீடியோ எடுங்க. இது கல். ஆமாம், உண்மையாகவே நம்ம பேசுகிறது அவங்களுக்கு தொல்லையாக தான் தெரியும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளை. கொஞ்சம் மன்னிச்சு கொல்லுங்க. இது என்ன செடின்னு தெரியல. இது பூசணி செடியா இல்லை சொரக்கா செடியா? சரி, அங்கேயே எடுங்க. என்ன ஒரே மல்லிச்செடி இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 செடி வாங்கிட்டு வந்தால் நம்மளும் வந்து சீசனாக நிறையா முன்னாடி பாருங்க. எதை அடிச்சிருக்காங்க? தெரியும் அவங்களுக்கு. அடிச்சிருக்காங்க, அது வரைக்கும் அடிச்சாங்க போல. இது பக்கம் அடிக்கல, கேட்டதான் தெரியும். இது என்ன செடிங்க? இதுதான் பூசணி. பூசணி இல்லை. பூசணி. பூசணி இல்லைங்க, சொரக்காவா? சொரக்கா. சொரக்கா. ம், கொஞ்சம் சொரக்கா. இதுதான் அந்த சொரக்காய். வாவ், தக்காளி எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. வந்து தடம் சரிப்பா, சரிப்பா. ஆயா இருக்கே. அப்போவா எதை பறிக்கணும்? நாங்கள் செங்காய் தானே. இங்கே பறிச்சாச்சு.
ஊட்டி போட்ட தக்காளி வந்து நல்லா முழு முழுன்னு இருந்துச்சு. இது கொஞ்சம் இதாக இருக்கு. இதான் நாட்டு தக்காளியா? நாட்டு தக்காளி. இதான் நாட்டு தக்காளி. அது வந்து பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்துச்சுங்க. அது வேற ரகம், இது வேற ரகம். இங்கே பாருங்களேன், இது எவ்வளோ காய் காய்ச்சிருக்குங்க. இது நம்ம சின்ன பிள்ளையில நம்ம வீட்டில் காய்ச்சோம்ல, இந்த தக்காளியை நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்களேன், ஒரு தக்காளி எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அந்த பெங்களூர் தக்காளியில் இந்த மாரி இருக்காதுல்ல, எப்படி இருக்கும் பெங்களூர் தக்காளியில்? இருக்காது. ஏதாவது ஒரு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இது பாருங்க, மருந்தடிக்காத ஃப்ரெஷ்ஷான தக்காளி. அதாவது கல் வைப்பாங்களா? என்ன வச்சு பழுக்க வைப்பாங்க? மருந்து அடிப்பாங்க, ஸ்ப்ரே பண்ணும். கல்லுப்பா, இது பதிக்காம நாளைக்கு வச்சுக்கோங்க. பாருங்க, செங்காயம் இருந்தால் எடுத்துறேன். செங்காயம் இருந்தால் எடுத்துறேன். பாருங்க, செங்காயம் இருக்கும். மிளகா சரியில்லைங்க. இது பறிக்கலாமே, பறிக்கலாமே, இது பழுத்துரும். மிளகா சரியில்லை, நம்ம வாங்கின மிளகா செடி. மிளகாலாம் நல்லா இருக்காது, இன்னும் நாளாக வாங்குறது. மிளகாய் இது வந்து நான் கூட பறிச்சேன். இது வந்து செம்பருத்தி பச்சை மிளகாய், இது செம்பருத்தி, இது குப்பை மேனி, இது பச்சை மிளகாய். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சோப்பு செய்யலான்னு பறிச்சிருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பாக சோப்பு செஞ்சிடலாம் வாங்க. கூட்டு பாருங்க